பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவருக்கு செவி கொடுப்பது கடமை. ஆண்டவரும் எதிர்பார்க்கிறது அதுதான். ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கார். நாம எப்போ கூப்பிடுவோம்? சங்கீதக்காரர் 50ஆம் சங்கீதத்தில் எழுதுனது அடிக்கடி எப்பவும் தெரியும் எல்லாருக்கும். எப்போ கூப்பிடுவோம்? ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அதுக்கு முந்தின வசனத்துக்கு அது முன்னாடி இருந்து பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, முதலாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில், அப்புறம்தான் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. சும்மா போய் ஒண்ணுமே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணல, பொருத்தனை பண்ணா செலுத்துறது இல்லை. ஆபத்து காலத்தில் மட்டும் கூப்பிட்டா அவர் எப்படி செவி கொடுப்பார்? நாம் முதல்ல செவி கொடுக்கிறத ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா போன மாதம் செய்தியில் சொன்னேன், எரேமியா 3:13 நாம் ஒத்துக்கொள்ள மறக்கிறோம் என்று தான் சொன்னேன். என கண்மர்களே, நாம் எவைகளுக்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து திரும்ப 81ஆம் சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 13வது 14வது வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் கிடந்தே தயமாய் நினைத்த தேவனே உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல், பலத்தான் என்னை கட்டினீ, பலத்தான் என்னை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. திரும்ப வாசிக்க சொல்லட்டுமா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. ஆண்டவருடைய விருப்பம் தாங்க, செவி கொடுக்கணுங்க. எதுக்கெல்லாமோ செவி கொடுக்கிறோம். எத்தனை நேரம் அடுத்த வீட்டு புறணிக்காக காத்திருக்கிறோம். பக்கத்து வீட்டில் ஒரு சண்டைன்னா செவத்தில் காதை வச்சு கேட்குறோம். ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா? ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை இங்கே பார்க்கிறோம். ஒரு சின்ன காரியம், அவருடைய எதிர்பார்ப்பு வேற ஒன்றும் இல்லை. அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல, தங்கத்தை கொடு வெள்ளியை கொடுன்னு கேட்கல, ஒன்று இருக்கிற பணத்தை கொடு நகையை கொடுன்னு கேட்கல. ஏன்னா ஆகாய் 2:8 வெள்ளியும் பொன்னும் அவருடையது. என கண்வானுடைய யோபு சொன்னார், தங்கத்தை பார்த்து என்னைக்காவது என்ன ஆதரவுன்னு சொன்னதுண்டா? இல்லையா? ஆனால் அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. நினைக்கிறப்பார்களே, அநேக நேரங்களில் நமக்கு சாதாரண காரியம் அவர் எதிர்பார்க்கிறது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இந்த இஸ்ரவேல் யார் தெரியுமா? உங்க வேதாகமத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. இந்த இஸ்ரவேல் வம்சம் என்பது என்ன முதல்ல தெரியணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். அப்படி மாற்றி அவரை சுற்றிலும் நடக்க பண்ணுகிறார். 37ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்ன ஆவி நாம பாருங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. என கண்வானோலே ஆவியானவருடைய கை அந்த தீர்க்கதரிசியின் மேல அமர்ந்தது. ஏன்னா அவர் பெரிய தரிசனம் பெற்ற தீர்க்கதரிசி. அவர் பார்த்த தரிசனம்லாம் நம்ம இன்னைக்கு படிக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணும், ஆவிக்குரிய கண்ணோட்டம் வேணும். அவர் எதை சொன்னாலும் இருப்பார். ஒரு கழிச்சு படுத்துருந்தா கூட அப்படியே படுத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசி. இவரை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக மாற்றி அவருடைய கை அவர் மேல் அமர்ந்தோன்னா ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளானவொன்னா அவரை கொண்டுட்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி, ஏன்னா ஆண்டவர் எங்கேயும் ஆவியானவர் நினைச்சா எடுத்துட்டு போவார். அதனாலதான் 1 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்திலே எலியா திடீர்னு அங்கேருந்து வந்து ஆகாபு காமி வரும்போது ஒபேதியா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஐயா, நான் போய் ராஜாவுக்கு சொல்ல போகிறக்குள்ள கர்த்தர் ஒருவேளை என்ன செய்யலாம், உம்மை கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருவார், நான் அவனுக்கு என்ன செய்வேன், குற்றவாளி ஆகி போயிடுவேன்னு பயப்படுவான். ஏன்னா ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம விளங்கி கொள்ள முடியாது. அவர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே நம்ம நடக்கணும். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன், உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுப்பேன். எனக்கு கண்பாருடைய இந்த ஆவியானவருடைய கை அவர் மேல் அமர்ந்த உடனே அவர் அப்படியே தன்னை மறந்து விடுவார். ஏன்னா ஆவியானவர் கிரியைக்கு இடம் கொடுக்கிற நமக்குள்ளே சில நேரம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த சாட்சிகளாய் இருக்க வேண்டிய உனக்குள்ளே எனக்குள்ளே அந்த ஆவி வரும்போது, கர்த்தருடைய கை அமரும் போது நாம் ஆவிக்குள்ளாக மாற்றப்படுகிறோம். இந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போனார். எங்க கூட்டிட்டு போனாரு?
எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அவர் என்ன பண்ணாரா, கொண்டு போய் நிப்பாட்டிட்டு சும்மா போல, சுத்தி நடந்து பாருப்பா, அப்படியே சுத்தி ரவுண்டா நடந்து வாரினார். இதோ பள்ளத்தாக்கின் அவர் பார்க்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது பள்ளத்தாக்கின் வெட்டவெளி எங்கும் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. எந்தெந்த வருஷம், எந்தெந்த மாசம், எந்தெந்த தேதியில இறந்ததோ தெரியாது, அத்தனை எலும்புகளும் அங்கே கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிருந்தது. ஏன்னா நாள் ஆயிடுச்சுன்னா அந்த எலும்புல என்ன இருக்காது, ஈரச்சத்து கூட இருக்காது. ஏன்னா யோபு சொல்றார், மனிதனுடைய உடல் என்னென்னத்தில், எனக்கு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீர் எனக்கும் எனக்கு உண்டானவைகளையும் உருவாக்கினீர்கிறார். எதனால உருவாக்கினாரா? சதையினாலும் தோலினாலும் எலும்பினாலும் நரம்பினாலும் என்னை இசைத்தீர் அப்படின்னா. அதோட விடல, ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினீர்கிறார். அப்ப ஆவி இல்லை, அங்கே சரீரமும் இல்லை, நரம்பும் இல்லை, எலும்பும் இல்லை, எலும்பு தான் கிடக்கு, தோலும் இல்லை, ஒண்ணுமே இல்லாமல் வெறும் எலும்பா கிடக்கு. சுத்தி 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 பார்த்தாலும் என்னதான் இருக்கு, எலும்புகள் கிடக்கிறது. அது எப்படி இருந்துச்சா, அந்த பள்ளத்தாக்கின் வெட்டவெளி எங்கும் மகா திரளாய் கிடந்ததாம். அது மட்டும் இல்லை, அது உலர்ந்து விடாய்த்து போனதா இருந்துச்சான். அவர் என்னை நோக்கி, அப்பதான் இதை பார்த்துட்டியாப்பா? ஆமா, இதை பார்த்தேல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். எலும்பு என்பது உபதேசத்தை குறிக்கிறது. இயேசுனுடைய எலும்புகள் என்ன செய்யப்படல, முறிக்கப்படவில்லை. உபதேசத்தை முறிக்கவே கூடாது. அதனால உபதேசத்தை நம்ம தெளிவா சொல்லணும். அன்னைக்கு கூட ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்க எல்லாம் படிச்சவங்களுக்கு போதிக்கிற மாதிரி போதிச்சிடாதீங்க, நாங்கள்லாம் இப்பதான் கற்று வருகிறோம், எங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக போதிக்க, அதான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டே வர்றோம். நாங்கள் உண்மை எல்லாரும் அறியணும். ஏன்னா நம்ம பாடுனா போதாது, நம்ம என்ன பாடுறோம், அழகாக பாடுறோம். என்ன பாடுறோம்? இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அதனால் நம்ம அறியணும்னா இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் இன்னும் அறிய வேண்டும். அந்த தாகத்திற்காக ஸ்தோத்திரம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு நிப்பாட்டி
சுற்றி பார்க்க சொல்லிட்டு அந்த எலும்புகளை பார்த்து அவரே சொல்கிறார், எல்லாம் காஞ்சி போயிருக்கு, குவியல் குவியலாக கிடக்கு, எங்கே பார்த்தாலும் எலும்பு தான். ஏன்னா ஒரு மனுஷருக்குள்ளே அடங்கி இருக்கிறது, மனிதன் முப்பரிமாணம் உள்ளவன், ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரத்திலேயே எத்தனை இருக்குது? நரம்பு, எலும்பு, தோல், சதை, ரத்தம், இத்தனை இருக்குது. இங்கே பார்க்குறோம் வெறும் எலும்புகளாக இருக்குது. எலும்புகளை பார்த்து முடிச்ச உடனே கேட்கிறார், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். யோபு சொன்னார்ல, நீர் எம்முடைய கரம் என்னையும் எனக்குண்டான யாவற்றையும் உருவாக்கியிருச்சு. ஏன்னா அவர் தான் உருவாக்குகிற தேவன். ஒரு மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கினவர் ஒரு சாதாரண மண்ணிட்ட கேட்கிறார், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லியிருப்போம்? என்ன கேள்வியா அப்படின்னு இருப்போம். அவர் செவி கொடுத்தார். செவி கொடுத்து பதில் சொல்றாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? உடனே அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். உடனே பதில் சொல்றாரு. ஏன்னா தீர்க்கதரிசியெல்லாம் செவி கொடுப்பாங்க. உபாகமம் 18:15 நமக்கும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உபாகமம் 18:15 மிக அழகா நமக்கு எழுதியும் வைத்திருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் மறந்துடுவோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இன்னைக்கு அநேக நேரம் தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசிகள் யாருன்னா வரப்போற காரியத்தை என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. ஏன்னா எலியா அறிவிச்சார். என்ன அறிவிச்சார்? என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் இந்த தேசத்தில் பனியோ மழையோ 3 வருஷம் 6 மாதம் என்ன செய்யாது? பெய்யவே பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அறிவித்தார். அதன்படியே 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் என்ன இல்லை? மழையே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வானத்தை அடைக்கலாம், திறந்துக்கலாம். ஏன்னா திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அதை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். யாருக்கு சொன்னாரு? பேதுருவுக்கு சொன்னார். இந்த பேதுரு யாரு? ஒரு காலத்துல மறுதளிச்சவன், நீ சொல்றதே எனக்கு விளங்கலைன்னு சொன்னவன். ஆனா அவனும் சொன்னான். அப்போஸ்தலனா இருக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீராக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இந்த தீர்க்கதரிசி செவி கொடுத்தார். கேட்கிறது ஒருவேளை நமக்கு தெரியும், நம்ம பார்வையில் இது எப்படிங்க நடக்குமாமோ? ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் செவி கொடுத்து மட்டும் பாருங்க. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மாறா வந்தபோது என்ன சொன்னார்? ஒரு மரத்தை காட்டி இதுலேருந்து ஒரு குச்சி என்ன செய்ய வெட்டி அதில் என்ன செய்ய போடுன்னா. நம்முடைய பார்வைக்கு இந்த மரத்தை போட்டாப்புல இந்த தண்ணி ஊனா நல்லா இருமா அப்படிமோ. ஆனால் அவருக்கு செவி கொடுத்து அதை செய்தேன்னா அடுத்த நிமிஷம் அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? மதுரமான தண்ணீராய் மாறிட்டு. ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதனால தான் மரியாள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. முதல் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று யோவான் 2:5 சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இங்கே சொல்லவும் இல்லை, சுற்றி காட்டுகிறார்.
சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எங்கே பார்த்தாலும் எலும்பு, எங்கே பார்த்தாலும் எலும்பு, எங்கே பார்த்தாலும் எலும்பு, உலர்ந்து போனது, விடாய்த்து போனது, காய்ந்து போனது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறார், எனக்கு பதில் சொல்லுப்பா. என்ன பதில்? இது எல்லாம் உயிரடையுமா? அவர் என்ன சொன்னார்? கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் நீர் அதை அறிவீர். ஏன்னா நம்ம பாடுவோம், என்ன பாடுவோம்? என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் உண்மை உள்ளவனே, உண்மை உள்ளவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்னை ஆட்கொண்ட இயேசு அறிஞ்சிருக்கோம்னா அவருக்கு செவி கொடுப்போம். அநேக நேரங்களில் நாம் செவி கொடுக்கறதில்ல. இதை போய் காட்டி என்ன கேள்வி கேட்குறார்? அவர் சொன்னார், ஆண்டவரே உமக்கு தான் தெரியும். அப்போ அவர் சொன்னார், இந்த எலும்புகளை நோக்கி என்ன செய்ய? நீ தீர்க்க தரிசனம் சொல், தீர்க்க தரிசனம் சொல். அவ்வளோதான் சொன்னார். அது எப்படி போய் சொல்லணுமா? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஏன்னா வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் முன்னாடியே. பேதுரு சொன்னாரே அப்போஸ்தலர் 2:14, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏன்னா அந்த வார்த்தை ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி வெளிப்பட்டது. அந்த வார்த்தைக்கு விலை மதிப்பு கிடையாது. அதனால தான் வார்த்தையில் உண்மை உள்ளவர்னு பாடுறோம். 100%. அதனால தான் நம்ம ஒரு வார்த்தை சொல்லும், அது எனக்கு போதும்னா. எனக்கு அன்பானே, வார்த்தையை கவனிக்கணும். இவர் கேட்குறார், சொல்லுப்பா என்ன செய்யலாம்? எனக்கு தெரியாதியா, உங்களுக்கு தான் தெரியும். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ போய் பேசுனார். நாமளாக இருந்தால் பேசியிருப்போமா? அதுக்கு செவி கொடுத்துருப்போமா? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஊழியமானது பார்வையற்ற, கை கால் நடக்க முடியாதவங்க, இன்னும் சொல்லப்போனால் கணவனை இழந்தவர்கள், இவர்களெல்லாம் ஐயா ரட்சிக்கப்படணும். இவர்களும் கர்த்தருடைய மீட்பை அறியணும். ஏன்னா உலகத்தில் சோர்ந்து போய் இருக்கிற மக்கள், கண்ணே போயிடுச்சு, இனிமே என்னையா கடவுள் நம்பிக்கைங்கிறவங்க, புருஷனே போயிட்டான், இனிமே எனக்கு என்ன வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க, சரீரத்தில் ஒரு அவயவமே இல்லாமல் நான் இந்த உலகத்திலே படுற கஷ்டத்தில் என்னையா எனக்கு தெய்வம்ங்கிறவங்க, இவங்க மத்தியில் சத்தியத்தை அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 32 வருஷங்களாக இந்த மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து வர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பானுடைய காலையிலையும் சாயந்தரம் போய் தெருக்களில் பிரசங்கம் பண்ணி அதில் வர்ற காணிக்க வச்சு தான் இந்த ஊழியமே நடந்துக்கிட்டு. திருநெல்வேலியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேனில் 4000 ரூபா வாடகை கொடுக்குறோம். அவங்கள கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு விடணும். எனக்கு அன்பான உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நீங்கள் ஒருவேளை ஐயா எங்கெங்கேயோ உதவி செய்யலாம், நான் தப்புன்னு சொல்லலை. இந்த பார்வையற்ற மக்களும் உங்கள் நினைவில் வருமானால் நீங்களும் தாராளமாக உதவி செய்யலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசரமாயல்ல. எத்தனையோ கட்டுமானப்படி குறையில் இருக்கணும், அதை கட்டுவதற்கு. மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா வயதான பெண்களுக்கு தங்கும் இடத்தை வச்சுருந்தோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஓடு திரும்பி மாற்ற முடியாமல் எல்லாம் போய் இப்போ அந்த ஓடு மாற்றியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உஷ்ணத்துக்கு ஓட்டில் உட்கார முடியாது.
சென்ட்ரிங்காக தான் மாற்றணும். அதுக்கு அன்றைக்கி இன்ஜினியரை கேட்டேன், 6 லட்ச ரூபான்னாங்க. ஐயோ 6 லட்சமா அப்படிங்கல நான். இவ்வளோ தானா? ஆண்டவர் நினச்சா அதோட பெரிதானவைகளை செய்வார். நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிங்க. ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒருவேளை 1 மாதம் ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். ஐயா ஒருவேளை எல்லா 2 சபைக்கும் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு பார்வையற்றவங்களுக்கு கண்ணாக உதவ ஒரு ஊன்றுகோலுக்கு கொடுக்க உதவலாம். கட்டுமான பணி கொடுக்கலாம். ஒரு ஃபியூனலர் காரியம், ஒருவர் மரித்தால் அடக்கம் செய்வதற்கு, அல்லது ஒரு திருமண காரியத்துக்கு ஒரு பார்வையற்ற மக்களை திருமணம் செய்வது வைப்பதற்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள பிரதர்? நாங்கள் எந்த மாதிரி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பேலாம். அது மட்டும் இல்லை பிரதர், நாங்கள்லாம் பில்லு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும்னா அதுக்கும் தனியாக உங்களுக்கு இருக்குது, காமிக்க சொல்கிறேன். இல்லை எனக்கு எதில் இருந்தாலும் சரி பிரதர், ஆண்டவர் கொடுக்குறதுல கணக்கு வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை பிரதர். ஏன்னா அவர் கணக்கு பார்த்தாருன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி கவலையே இல்லை. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ ஏதாவது கன்வென்ஷன் கூட்டங்கள்லையோ இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்களுக்கு ஜெபிப்பேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், 24 மணி நேரம் ஜெப உதவி. நான் ஒரு நாள் அப்படி போட்டதில்லை, போட போகிறதில்ல. ஏன் தெரியுமா? அப்படி சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் எடுக்காமல் இருந்தால் அது உங்களை ஏமாற்றுறது. அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ரொம்ப அவசரம், ஒரு டெலிவரி கொண்டு போகிறீங்க, ஒரு மருத்துவமனையில் சீரியஸாக திடீர்னு ஆக்சிடென்ட் எழுதுனா அப்போ கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை, எடுப்பேன். மற்றபடிக்கு நீங்கள் 10லேருந்து 5க்குள்ளே சொல்வீர்களானால் உங்களுக்காக ஜெபி. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே செவி கொடுத்தல் எவ்வளவு உத்தமம் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. 5 புலன்களில் ஒன்று இந்த செவி. இந்த செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று சொல்லப்படுகிற அந்த செவியில கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கேட்கப்படட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அனுபவத்தை தாங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், வயது முதிர்ந்த நிலையில் படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ என் வேதனை என்று கண்ணீர் வடிக்கிற அன்பு தகப்பன்மாருக்காய், தாய்மார்களுக்காய், என் அன்பு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும் விடுதலை தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.